வணக்கம், welcome back to my channel Love to Beautify. நான் மது ரகுவரன் and இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புது டாபிக். ஸோ எப்போவுமே மேக்கப், பியூட்டி, ஸ்கின் கேர், ஹேர் கேர், டிஐஒய்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ். ஸோ நான் இனிமேல் நம்ம சேனலில் கொஞ்சம் லைஃப் எசென்ஷியல் திங்ஸ் அது கூட அப்பப்போ நான் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன். லைஃப் எசென்ஷியல் திங்ஸ் நான் பர்சனலி நான் பண்ண சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள் என்னால் ஒரு சில பேருக்கு என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒர்க் அவுட் ஆன சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மறுபடியும் அது உங்களுக்கு எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். நான் என்னோட பர்சனலாக நான் செஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது ஓகேனா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக். ஸோ டெலிவரி அப்போ ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட அம்மா இருக்கிற டைமில் அவங்க அந்த ஏஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ரொம்ப கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம், இல்லை எடுத்து வச்சுக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் டைம் மாம்ஸ் நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் மாமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஆன்லைனில் படித்து அண்ட் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் புக்ஸ் படிச்சுட்டு என்னோட ஒரு ஜென்ரல் நாலேஜ் நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். அது வந்து நிறைய என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட் பண்ண அண்ட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம்தான் இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுற ஒரு விஷயம். அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஏன் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபர்ஸ்ட்லாம் மாதிரி யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது கிடையாது. யாராவது ஒரு அட்டெண்டர் தான் அலவுட். அண்ட் அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வெளியவே போகக்கூடாது. ஒரு அட்டெண்டர் உள்ளே வந்துட்டா வெளியில் போக முடியாது. வேற ஒருத்தவங்க வெளியிலேருந்து தான் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெலிவரி டைமில் அதுவும் ஒரு 3 to 6 days நம்ம வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லி பேக் எக்யூப்டாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போய் தேவையில்லாமல் நம்ம வெளியில் போய் வாங்குறதோ இல்லை ஒருத்தவங்களை ஹெல்ப்புக்கு பண்ணுறதோ ஒரு விஷயம் இல்லை. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தான் இது உபயோகமாகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஒய்ஃப்கோ இது உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ யாருக்கு வேணாலும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட 35th வீக் ப்ரெக்னன்சியில் என்னோட 35th வீக்லேயே நான் வந்து ஒரு ட்ராலி எடுத்து அதில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நான் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நோ மேட்டர் வாட் அந்த ட்ராலியிலேருந்து நான் எதுவுமே எடுத்து வைக்கல. ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு 2 டெலிவரியுமே லைக் பிளான்ட் கிடையாது. ஸோ நான் போகும்போதே லைக் அங்கே ஹாஸ்பிட்டல் போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது அபவுட் டு டெலிவர் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா லைக் வந்துட்டு அப்படியே அந்த பேக்கை வந்து எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு நான் பேக் எடுத்துகிட்டே போயிட்டேன். அண்ட் செகண்ட் டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டேன். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களோட பேக்கை 35 அல்லது 36th வீக்கே மறக்காமல் பேக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதில் என்னென்னலாம் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஸோ உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எப்போவுமே அதில் எடுத்து வச்சுடுங்க. இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே அந்த இன்சூரன்ஸ் ஹெச்ஆர் பர்சன் நாங்கள் பார்த்து பேசி இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்போ ஃபில் பண்ணணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை முன்கூட்டியே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த இன்சூரன்ஸ் ஃபார்மை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களோட ட்ராலியில் நம்பர் 1 இருக்கணும். அண்ட் அதோட உங்களோட ஐடி கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நீங்கள் திரும்ப வந்து போகணுன்ற அவசியம் இல்லை. அதோட ஐடி கார்டு. அடுத்து
அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார மையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிக்மி நம்பர் அப்படின்னு ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. லைக் ரீசெண்டாக தான் அது என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு நான் பண்ணல, பட் என்னோட 2வது பாப்பா பிறக்கும்போது அது வந்து ரொம்ப எசென்ஷியல். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பிக்மி நம்பர் அப்படிங்கிற ஒரு அட்டை வந்து கொடுப்பாங்க, அந்த ஒரு அட்டை மாதிரி. ஸோ அந்த அட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் அதையும் எடுத்து வச்சுருக்கோங்க. இதுதான் நம்பர் 3. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட நைட்டியோ இல்லை வந்து கவுனோ இந்த மாதிரி ஃப்ரீயாக பேண்ட் போடாமல் லைக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ், லைக் ஒரு லாங் கவுனோ இல்லை ஷார்ட் கவுன் இல்லை வந்து ஒரு ஸ்கர்ட் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். நைட்டி பெட்டர் நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர்வேர். ஸோ ஜென்ரலி வந்து உங்களோட நர்சிங் ப்ரா மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நார்மல் ப்ராக்கு பதிலாக நர்சிங் ப்ரா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நர்சிங் ப்ரா நீங்கள் ஃபர்ஸ்ட் முன்கூட்டியே போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நர்சிங் ப்ரா நீங்கள் ப்ரெக்னன்சி அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி அந்த டைம்லையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு டவல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் டவல் அண்ட் வந்து ரொம்ப ஒரு தின்னான டவல், ஏன்னா சீக்கிரம் காயணும், அதனால வந்து ரொம்ப தின்னான ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட பாடி குளிச்சுட்டு நீங்கள் தொடச்சிக்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் சீக்கிரம் காய் ஈரில் துண்டுமா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு டவல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெட்டர்னிட்டி பேட்ஸ். ஸோ எல்லாருமே நார்மல் பேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் திஸ் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து நார்மல் பேட்ஸ் சில பேருக்கு சப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மெட்டர்னிட்டி பேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். நான் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மாம் மெட்டர்னிட்டி பேட்ஸ் அப்படின்ட்டு அது வந்து ஒரு 20 இருக்கும் per பேக்கில். அது யூஸ் பண்ண along with that semi active அப்படிங்கிற வந்து ஒரு adult diaper. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். அது வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நார்மல் மெட்டர்னிட்டி பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 360 டிகிரி கவரேஜ் இருக்கும். நான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த பிக்ஸில் நான் போட்டிருக்கேன். 360 டிகிரி கவரேஜ் இருக்கும் அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்குறது பண்ணுறது அண்ட் இந்த லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். மெட்டர்னிட்டி பேட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்ஸ். நிறைய பேர் சாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்ஃபியான இது சாக்ஸ் மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இந்த விஷயம்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் அப்படியே திருப்பி கூட வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாங்க. அப்புறம் செப்பல், அதாவது வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம் வரோம் அண்ட் ஸ்கேனுக்கு அங்கங்கே போகும்போது ஒவ்வொரு டைமும் சாண்டில்ஸ் மாதிரி குமிஞ்சு போடுறதுக்கு அண்ட் ஹீல் வச்ச மாதிரி போடுறதுக்கு செப்பல் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் மாதிரி இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் அண்டர்வேர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பேண்டீஸ் அண்டர்வேர்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஜஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் ஃப்ரீ சைஸ் இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸ்கின் வந்து அந்த டைமில் நமக்கு மேபி டீஹைட்ரேஷனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வெடிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களோட பாடி மாய்ஸ்சரைசர் அண்ட் உங்களோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். அடுத்தது வந்து லிப் பாம். இது இல்லாமல் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் சார்ஜர். அப்புறம் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து ரெகுலராக எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கேமராவோ இல்லை உங்கள் மொபைல்லையே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து உங்களோட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட டாய்லெட்ரிஸ்னால் என்னென்னா ஷாம்பூ, உங்களோட பாடி வாஷோ இல்லை சோப்போ இல்லை ப்ரஷ்,
பேஸ்ட், இது ஃபேஸ் வாஷ், இது எல்லாமே வந்து உங்களோட டாய்லெட்ரிஸ். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டி பவுச் மாதிரி இப்போது இருக்குது இல்லைங்களா, ஒரு குட்டி பவுச்சோ இல்லை குட்டி ஹேண்ட்பேக்கோ இல்லை குட்டி பேக் மாதிரி அதை எடுத்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த குட்டி குட்டியாக மினி ட்ராவல் பேக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை உள்ளார போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ப்ரஷ்ஷும் வந்து நீங்கள் புது ப்ரஷ் எடுத்து சின்ன பேஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க, அது எடுக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் உங்களோட கோம்ப், அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் பேண்ட், ரொம்ப சின்ன சின்ன விஷயம்லாம் மறந்துடுவோம். அதுக்கப்புறம் கேட்ச் கிளிப் மாதிரி ஃபுல்லாக நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மெடிசன்ஸ், நீங்கள் ப்ரெக்னன்சிலேருந்து ஒரு அயனோ கால்சியமோ நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த மெடிசன்ஸாக மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த தலைவலி மாதிரி வரும் ஆஃப்டர் டெலிவரி. என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ எதுக்கும் உங்களோட தலைவலிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டாபிக்கல் இது லைக் அமிர்தாஞ்சனோ, ஜண்டோபாமோ, இல்லை ஆக்ஸ் மாதிரி பெயின் அந்த ஹெக் ரிலீவிங்க்கு என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒன்று எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் இருக்கிற சாரீ, ரொம்ப இந்த நூல் புடவை அம்மாவோ இல்லை பாட்டியோ யாரோ வச்சுருப்பாங்க. ஸோ நூல் புடவை எதுக்குன்னா பாப்பா வந்து இந்த நீங்கள் இன்கேஸ் கிராடலில் போடுறீங்க இல்லை உங்கள் பக்கத்தில் படுக்க வைக்கிறீங்கன்னா ஒரு நூல் புடவை வந்து ஒரு 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாப்பாவை வந்து பக்கத்தில் படுக்க வைக்கும் போது எதுலையோ படுக்க வைக்கும்போது அது ஒரு கீழே ஒரு ஷீட் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து நிறைய பேர் டெலிவரிக்கு முன்னாடி வாங்க மாட்டாங்க பேபிக்கு க்ளோத்ஸ். ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேபி எசென்ஷியல்ஸ். பாப்பாவுக்கு வந்து பேபி வைப்ஸ், பாப்பாவுக்கு வைப் பண்ணுறதுக்கு பேபி வைப், அதுக்கப்புறம் பேபி ஷாம்பூ, பேபி லோஷன், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்வாடில் பண்ணுறதுக்கு ஒரு டவல் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் பேபி குளிச்சு விட்டால் துடைக்கிறதுக்கு ஒரு டவல், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு டயப்பர், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பாப்பாவை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேரியர் பேக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேரியர் பேக் வந்து நீங்கள் பாப்பாவை உள்ளே படுக்க வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போகும்போது வரும்போது அது இருக்கும். அண்ட் நீங்கள் போனீங்கனாலே ஜென்ரலாக நீங்கள் ஒரு பேபி ஷாப் போனீங்கன்னா ஒரு செட்டாக இருக்கும். தலைக்கு வந்து கேப் அண்ட் க்ளவ், கைக்கு காலுக்கு சாக்ஸ், இந்த மாதிரி செட்டாக இருக்கும். நீங்கள் அது வாங்குறதுனா நீங்கள் அதை வாங்கி செட்டாக வாங்கி வச்சுக்கலாம். ஜென்ரலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா என் பேபிக்கு நான் வாங்கினது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து நான் வாங்கினேன். இது ஸ்பான்சர்ட்லாம் இல்லை, பட் நான் பர்சனலாக வாங்கினது ஃபர்ஸ்ட் க்ரையில் வந்து மோஸ்ட்லி என் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் லவ் லேப், மீமி, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்ல பிராண்ட்ஸ் பேபிக்கு. கொஞ்சம் காஸ்ட்லியர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா செபாமெட், செட்டஃபில், இது எல்லாமே வந்து அடுத்து கொஞ்சம் ஹையர் வெர்ஷன். நீங்கள் மினிமல் வெர்ஷனில் வாங்கணுன்னா லவ் லேப், மீமி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், லைக் மீடியம் பட்ஜெட்டில் இருக்கும். இதெல்லாமே வந்து பாப்பாவுக்கு. அடுத்தது வந்து பாப்பாவுக்கு போத்திக்கிறதுக்குமே அந்த நீங்கள் வந்து டவல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் போகும்போது மறக்காமல் ஒரு ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. வீட்டிலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்ட் அங்கே ஹாட் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்களும் மறக்காமல் இந்த ஃப்ளாஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டில், உங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா அந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக என்ன கேரி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு 4-5 எடுத்துட்டேன். அப்புறம் ஸ்பூன், சுகர், சால்ட், அப்புறமா குட்டி குட்டி யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். ஏன்னா இன்கேஸ் ஒரு வேளை சால்ட்டோ சுகரோ பத்தலை நம்ம போய் கேட்க முடியாது, இல்லை தேவைப்படும். அதனால வந்து சால்ட், சுகர் எல்லாமே குட்டி குட்டியாக பாக்ஸில் பேக் பண்ணி, குட்டி பாக்ஸில் எல்லாம் பேக் பண்ணி ஸ்டிர் பண்ணுறக்கு, ஆத்துறக்கு, அது மாதிரி இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா டம்ளர்ஸ், பிளேட்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஸ்டீல் கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் கூட எடுத்துக்கலாம்.
அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நர்சிங் பில்லோ அந்த மாதிரி உங்களோட ஓன் பில்லோ, உங்களுக்கு வந்து நர்சிங் பில்லோலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனா இது ஆப்ஷனல், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு 3-4 டேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நர்சிங் பில்லோ, அந்த மெட்டர்னிட்டி பில்லோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் மடக்கி நீங்கள் வந்து அந்த நர்சிங் பில்லோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வரும்போது போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், நார்மலாக ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு துப்பட்டா மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டக்குன்னு வெளியே போகணும், இல்லை யாராவது வராங்க, எங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிருக்கும் போது ஒரு துப்பட்டா மாதிரி அது நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நர்சிங்க்குனே தனியாக கவர்ஸ் இருக்குது, நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நர்சிங் கவர்ஸ் போது அது பாப்பாவுக்கு வந்து அந்த நர்ஸ் பண்ணும்போது மேலே அந்த கவர்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது வேணும்னா இது எடுத்துக்கலாம். இல்லை துப்பட்டா கூட நீங்கள் 2-3 வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் சொல்லும்போது ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எந்த திங்ஸ் எல்லாமே நீங்களே எடுத்து உள்ளே ஃபர்ஸ்டே வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்காகவும் ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல் கீழே இருக்கிற ஷாப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இல்லைன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம வேறு வழி இல்லாமல் அங்கே தான் போய் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வரலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, முன்னாடியே இதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி, இல்லை அதாவது ஆஃபரோ சேல்ஸோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது வேறு பக்கம் கம்மியாக இருக்கிற கடையில் வாங்கி வச்சுட்டீங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் ஜஸ்ட் போட்டு அப்படியே ஒரு ட்ராலி தான் அப்படியே இழுத்துட்டு வந்து ட்ராலியில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட திங்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து இப்போ ஒரு 6 நாளோடு முடிய போகிறதில்ல. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாலும் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், அவங்களுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் நியூ மாம் இருப்பாங்க, இல்லை உங்கள் பொண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் என் வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வருங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை.